நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தென்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு மூலிகையோட பேர் தான் பெருநெரிஞ்சில். யானை நெரிஞ்சில்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மூலிகையோட பேர் தான் அது. ஏன் இதுக்கு யானை நெரிஞ்சில் பேருன்னா பார்க்குறீங்களா, இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள்ளை யானை மெரிச்சா யானைக்கே கூட அந்தளவுக்கு வலிக்குமா, அது அது அடி பட்டாவே அவ்வளோ ரொம்ப வலிக்குமா. அதனால தான் யானையே நடுங்கக்கூடிய அளவுக்கு பதம் பார்க்கக்கூடிய ஒரு முள்ளா இருக்கிறதுனால இது யானை நெரிஞ்சின்னு ஒரு பேர். சரி, இந்த யானை நெரிஞ்சினுடைய மருத்துவங்கள், மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த யானை நெரிஞ்சில பார்த்திங்கன்னா, இலை, காய், வேர், தண்டு இதுபோல் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்களை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு அற்புதமான பல மகத்துவங்கள் இதில் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா, சிறுநீரக தொற்றால் ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சல், அடிவயிற்று எரிச்சல், சிறுநீர் மஞ்சளாக போகிறது, சில பேருக்கு ரத்தம் கசிகிறது, இந்த மாதிரியான சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய அத்தனை உபாதைகளையும் மிக அழகாக சரி செய்யக்கூடியது இந்த யானை நெரிஞ்சல் என்று சொல்லக்கூடிய பெருநெரிஞ்சல். இந்த பெருநெரிஞ்சல் அத்தனை மருத்துவ மகத்துவம் வாய்ந்தது. எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா, கல்லடைப்பு, மூத்திரத்தில் கல்லடைப்புன்னு சொல்லிட்டு மூத்திரப்பையில் இருக்கக்கூடிய கல்லடைப்பை வெகு அழகாக நீக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த பெருநெரிஞ்சல். இந்த பெருநெரிஞ்சல் பற்றி நம்ம சொல்லணும்னா ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணுன்னா, நிச்சயமாக அதாவது யூரினரி ஸ்டோன் சொல்லுவாங்க. அந்த மூத்திரப்பையில் இருக்கக்கூடிய கற்கள், இந்த கற்களை வெகுவாக, ரொம்ப இலகுவாக, ரொம்ப லேசாக கரைச்சி கொண்டு வர்றதில் மிக 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 அற்புதமான பலன்களை தரக்கூடியது இந்த பெருநெரிஞ்சல். இந்த பெருநெரிஞ்சல் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த இலை, காம்பு, காய் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய மொத்தமான ஒரு செடியை பிடிங்கிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு 250 ml தண்ணியில் அந்த செடியை ஒரு 30 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பசம் மாதிரி வழன்னு எண்ணெய் பசம் மாதிரி மாறிடும். இது அப்படியே சாப்பிட்லாம் மருத்துவருடைய ஆலோசனைக்கு பின்னாடி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அந்த மூத்திர தாரையில் இருக்கக்கூடிய அத்தனை கற்களும், மூத்திர பையில் இருக்கக்கூடிய அத்தனை கற்களுமே வெகு அழகாக வெளிவருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் நல்வாய்ப்பாக்கி தரக்கூடியது தான் இந்த பெருநெரிஞ்சல். இப்படி தாங்க இது சாப்பிட்ணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், அதே மாதிரி தான் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், சிறுநீர் எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமாக அழகாக நீக்கி தருவதில் வல்லமை வாய்ந்தது தான் இந்த பெருநெரிஞ்சல். இதில் இன்னொரு விசேஷம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை குறைச்சி இரத்த குழாயில் கொழுப்பு படிவதை தடுக்குதுங்க. ஸோ இரத்த குழாயில் கொழுப்பு படிவதை தடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதய அடைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகும் அப்படின்றாங்க. அதுபோக யானை நெரிஞ்சலுடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரை அரைச்சி தயிரில் கலந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்களேன், வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே வெள்ளைப்படுதல் இருக்குது. சில பேருக்கு என்ன கேட்டோம்னா, இந்திரியமே பார்த்திங்கன்னா யூரின் வழியாக அதாவது மூத்திரத்தாரை வழியாக விந்தே வெளிப்பட்டுடும். நல்லா புரிஞ்சுக்குங்க, விந்து வேறு, வெள்ளைப்படுதல் வேறு. வெள்ளை பார்த்திங்கன்னா அதீத உஷ்ணத்தால் ஏற்படக்கூடியது. பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, கர்ப்பப்பை சூடு, அதே மாதிரி இவங்களுக்கு இந்த விந்துநாதம் உடைந்து வெளிப்படக்கூடியது. இது மாதிரியான அத்தனை விஷயங்களையும் மிக 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 அழகாக குணப்படுத்துவதில் ரொம்ப சூப்பரான ஒரு மருந்துரா அப்படின்னு சொன்னால் இந்த யானை நெரிஞ்சல். இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை கூட்டி கொடுக்கும். அதாவது எண்ணிக்கை குறைபாட்டினால கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில மருத்துவர்கள். அது மாதிரியான ஆண்கள் கண்டிப்பாக இந்த பெருநெரிஞ்சலை நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுடைய இந்திரியம், அதாவது விந்து எண்ணிக்கை, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படும். ரொம்ப அழகாக அதனுடைய உயிரோட்டம் அதிகமாகும்.
நிச்சயமா அது நீங்க கண்கூடா பார்க்கலாம். மருத்துவ ஆய்வுக்கு அப்புறமா நீங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாரி வந்து நம்ப யூரினரில வந்து கல்லடைப்பு மட்டும் இல்ல, எரிச்சலா இருக்கிறது, விதைப்பை வீங்கி போறது, அது மாரி இன்னொரு பால்வினை தொற்றுகள்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆண்குறியா இருக்கட்டும், பெண்குறியா இருக்கட்டும், இந்த மாரி ஆண்குறி, பெண்குறிகள் ஏற்படக்கூடிய புண்கள், புறையோடிய புண்கள், நச்சு, நச இது மாதிரியான அனைத்து விஷயங்களையும் வந்து குணப்படுத்துறதுல மிக வல்லமை வாய்ந்தது தான் இந்த பெருநெரிஞ்சல். நிச்சயமா நீங்க மருத்துவர கேட்டு பாருங்க. மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க இத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதை விட ஒரு சிறந்த மருந்து பால்வினை தொற்று நோய்க்கும் சரி, ஆண்மை குறைவுக்கும் சரி, அதே மாரி வந்து வெள்ளைப்படுதலுக்கும் சரி, சிறுநீரக தாரையில இருக்கக்கூடிய எரிச்சல், இந்த கற்கள வந்து கரைப்பதில, இது எல்லாத்திலுமே மிக வல்லமை வாய்ந்தது தான் இந்த பெருநெரிஞ்சல். இந்த பெருநெரிஞ்சல் கண்டிப்பா வந்து ஆண்மை குறைவுக்கு மருந்தா எடுத்துக்கலாங்க. நீர்த்து போன விந்து கூட வந்து கட்டிப்படும்னு சொல்றாங்க. நீர்த்து போன விந்தும் கட்டிப்படும், உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், வேகமா இருக்கும், செயல்பாடு நல்லா இருக்கும், உங்களுடைய தாம்பத்தியம் சிறக்கும். ஆண், பெண் இருவருமே வந்து மருத்துவர கலந்து ஆலோசிச்சு நீங்க இத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இத விட ஒரு சிறந்த மருந்து, இயற்கை மருந்து, அதாவது இயற்கை மூலிகை. சித்த மருத்துவத்தில வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மூலிகை இந்த பெருநெரிஞ்சல். இந்த பெருநெரிஞ்சினுடைய ஜெல் அதாவது வந்து இந்த எண்ணெய் பசை மாரி வரும். ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒரு செடி எடுத்து மண் இல்லாம சுத்தமா கழுவிட்டு, ஒரு முறை தண்ணீல போட்டு எடுத்துட்டு, நல்ல சுத்தமான தண்ணீல ஒரு 250 எம்எல் தண்ணீல வந்து இத நீங்க போட்டு வச்சீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் போட்டீங்கன்னாவே போதும். 10ங்கிறது ஒரு 30 நிமிஷம் போட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு எண்ணெய் பசை கிடைக்கும் அதுல. வழவழப்பா நீங்க வெண்டைக்காய் அரியும்போது எப்படி உங்க கையெல்லாம் வழவழப்பா இருக்கோ, அந்த மாதிரியான ஒரு வழவழப்பு தன்மை கிடைக்கும். ஒரு ஆயில் மாரி இருக்கும். அந்த ஆயில வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதன்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளை, வெட்ட, சூடு, பிரமேகம் இது எல்லாமே வந்து மட்டுப்படும். ஆண்மைக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. விந்தணுக்கள் கூடும். குறிப்பா வந்து யூரினரில இருக்கக்கூடிய கற்கள் வந்து கரையுங்க. சில பேர் அந்த வலியில வேதனைப்படுவாங்க. பக்கத்தில இருக்கிறவங்களுக்கு கண்ல தண்ணி வந்துரும். அந்த அளவுக்கு அவங்க வேதனைப்படுவாங்க. அப்படிப்பட்ட மிக மிக அ கடுமையான அந்த வலியை போக்கி, அந்த கற்களை கரைத்து யூரினரி வழியாவே அது கொண்டு வந்துரும். ரொம்ப எளிமையா, ரொம்ப இலகுவா, ரொம்ப லேசா நமக்கு தெரியாமலே வந்துரும். அதேமாரி வந்து கனவிலே சில பேருக்கு நீர்த்து போன இந்து க க உடைப்பட்டு யூரின் வழியாவே போயிடும். இந்த மாரி அத்தனை நபர்களுக்கும் இது சிறந்த ஒரு மருந்து. இதுபோல நல்ல ஒரு விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத மத்தவங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு ஏதாயாலும் சந்தேகம் இருந்தா, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இது போல நெறைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும். ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.